கேகேஆர் தான் வின் பண்ணும். ஏன்னா இப்ப சென்னையில வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்லயே யாருமே இல்ல. இதுல இருந்த ஒரு அடிச்சு போடுங்க. சிஎஸ்கேக்கு விசில் போடு. தல தோனி கேப்டன் வந்திருக்காரு. அவர் மோஸ்ட்லி கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணுவார்னு நினைக்கிறேன். We are really excited. நாங்க டாஸ்ல எக்ஸைட்டடா இருக்கோம். So I think a better result will come this time. Last few matches lose பண்ணிட்டாங்க. So this time I think we are expecting a good result. இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணனும்னு நம்புறோம். After a long time தோனியை கேப்டனா பார்க்குறோம். So we are really excited. நாங்க டாஸ்ல எக்ஸைட்டடா இருக்கோம். So I think a better result will come this time. Last few matches lose பண்ணிட்டாங்க. So this time I think we are expecting a good result. இன்னைக்கு தலை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ கேப்டன்சி நம்ம சிஎஸ்கேக்காகவும் இருக்கட்டும், நம்ம இன்டர்நேஷனல் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு கேப்டன்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, லாங் டர்மா வந்து நம்ம தோனியை கேப்டனா பார்க்கல. ஸோ ஃபீல்ட்ல வந்து ஐ திங்க் பிளேயர்ஸ் வந்து அழகா செட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் திஸ் டைம். ஸோ ஐ திங்க் ஃபீல்டிங் வந்து ஒரு லைக் அப்சல்யூட் சினிமான்னு சொல்லுவாங்களா. ஸோ எக்ஸ்பெக்டிங் அ ஃபீல்டிங் இன் அ பெட்டர் வே. இப்போ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஆவலோட இருக்கீங்க? டிக்கெட் நேத்து நைட் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அது வரைக்கும் we didn't get tickets. ஸோ we are really excited. எனக்கு தோனியை திரும்ப டாஸ்ல பார்க்கணுன்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு மேட்ச் அப்போ கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. வின் பண்றாங்களோ இல்லையோ ஐ திங்க் தே வில் ட்ரை டில் தி எண்ட். எங்களுக்கு அது பார்த்தா போதும். ஓகே, லூசிங் இஸ் a second thing. ஸோ ட்ரை பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ருத்ராஜ் வந்து இந்த சீசன்ல இதுக்கப்புறம் வந்து விளையாட போறதில்ல அப்படின்னு இருக்காங்க. இப்போ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ ருத்ராஜ் இல்லன்றது it's a huge loss because one of the great batsmen actually for CSK who was actually getting runs. So அது ஒரு huge loss தான். அதை ரீப்ளேஸ் பண்ண யாரா இருக்காங்களான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல. hopefully someone is there so that அந்த லாஸ் வந்து இம்பேலன்ஸ் காஸ் பண்ணாம இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து அந்த மேட்ச் வந்துருக்கீங்க? கண்டிப்பா தோனி அடிப்பாரு. மேட்ச் வின்னிங் ஆர்சிபி ஃபேன். கண்டிப்பா இன்னைக்கு தலா திரும்ப கேப்டனா வந்திருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இதுல இருந்து கம்பேக் எதிர்பார்க்கறோம். இப்போ வந்து ருத்துக்கு வந்து ரீப்ளேஸா யாரை கொண்டு வருவாங்க? இதுக்கு ரீப்ளேஸ் ஏதாவது யங் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா போடுவாங்க, இல்லனா சாம் கரன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சு ராகுல் திரிபாடி மட்டும் கொண்டு வராதீங்க. அப்புறம் தீபகோடாவும் வேணாம். அதான் யார் வந்தாலும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 5ல 4 மேட்ச் வந்து நம்ம தோத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வர்ற மேட்ச் எல்லாமே இம்பார்ட்டன்டான மேட்ச் தான். எல்லாமே 9ல 7 ஜெயிக்கணும். ஆமா, இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை. கண்டிப்பா வின் பண்ணணும். அதான் தலை தோனி கேப்டன்சி, அதான் இப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நல்லா பண்ணல, இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்க்கணும். நமக்கு மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. டாப் ஆர்டரே சரியில்லாம இருக்கு ப்ரோ. இது வரைக்கும் எப்படி டாப் ஆர்டரே ஆடல. போன மேட்ச் தான் கொஞ்சம் நல்லா ஆடிட்டாங்க. 200 ரைஸ் பண்ணிருக்கு. இது வரைக்கும் 180 நம்ம தாண்டது இல்ல. சோ போன மேட்ச் நம்ம பேட்டிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சோ யா ஹோப் இஸ் தேர். சரி, இப்போ என்ன சேஞ்சஸ் வந்து நடந்தா இதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே அந்த வெற்றி பயணத்தை தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன்? நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி எதிர்பார்த்தோம்னா லைக் கான்வேயும் அப்புறம் ருத்ராஜும் ஓப்பனிங் இறங்கும். போன வாட்டி அப்படிதான் நல்லா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இந்த வாட்டி ரச்சினை வச்சுட்டே பண்ணியிருந்தாங்க. ரச்சினை ஒன் இறக்கி இருந்துக்கலாம், தெரியல, பாப்போம். இந்த கேப்டன்சில ஏதாச்சும் மேஜிக் நடந்தா தான் உண்டு. சிஎஸ்கேக்கு விசில் போடு. யாரும் தோனியை பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க நம்மளுக்கு 5 கப்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சதுக்காக இப்படிலாம் பேசாதீங்க. சோ சிஎஸ்கேக்கு விசில் போடு. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இன்னைக்கு இருக்கும். வின் பண்ணிடுவாங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எல்லா மேட்சுமே வின் பண்ணணும். நம்ம எப்படி எல்லாரும் எல்லா மேட்சும் வின் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. இன்னையில இருந்து நம்ம தலை தான் கேப்டன். அப்போ பிளே ஆஃப்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போயிடுவோம். ஓகே, நீங்க வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா தலை கேப்டன்சி பழைய ஃபார்ம்ல வருவாரு. நம்ம பசங்க நல்லா கலக்குவாங்க அவர் கேப்டன்சில. அதுவும் இல்லாம இந்த முறை இந்த ஃபார்ம்ல நம்ம கண்டினியூஸா வின் பர்சன்டேஜ் கொடுத்து போனா ஈஸியா ஃபைனல் போயிடலாம். பிளேயர்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஓகே ப்ரோ, பெயிண்டிங்லாம் இன்னைக்கு பக்காவா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடா நானே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பெயிண்ட் பண்ணேன் ப்ரோ, தலைக்காக தான். இன்னைக்கு எப்படி ப்ரோ மேட்ச் வின் பண்ணிடுவாங்க? வின் பர்சன்டேஜ் இருக்கு ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. நம்ம கிரவுண்ட் தான் ஹோம் கிரவுண்ட். தமிழ் பசங்க இருக்காங்க, ஆப்போசிட்லயே தமிழ் பசங்க இருக்காங்க. மைண்ட் செட் கேம் வச்சு நம்ம ஆடிடலாம். இப்போ இதுக்கப்புறம் வர்ற எல்லா மேட்சுமே நம்ம வந்து வின் பண்ற ஒரு கட்டாயத்துல எல்லா மேட்சும் வின் பண்ணுறதை விட நம்ம ரன் ரேட் அடிப்படையில் வின் பண்ணா போதும். வின் பண்ணி டாப் 4 டாப் 6ல போயிட்டாவே போன வருஷம் மாதிரி டாப்ல அடிச்சிடலாம். ஓகே ப்ரோ.
ஒரு வருஷம் லாஸ்ட் மேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டோம், இந்த வருஷம் முடிச்சிடலாம். இப்போ தலையோட கேப்டன்சி பத்தி நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு திருப்பி சிஎஸ்கேக்கு அவர் வந்து பண்றாரு. Comeback இன்னைக்கு அவரோட கேப்டன்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா பழைய மாதிரி தான், ஓல்டு ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் கேம் தான், வேற எதுவும் இல்ல. அவரோட ஓன் கேம், நேச்சுரல் கேம், மைண்ட் கேம் ஆடினாருனாவே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்போ வந்து ருத்து வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ அவருக்கு ரீப்ளேஸா யாரை வந்து கொண்டு வர? ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து நிறைய ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகல. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி ஓல்டு பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் தான் கொடுப்பாங்க, வேற நியூ எதுவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்ம பிளேயர்ஸ் எவ்வளவுதான் தோண்டி பார்த்தாலுமே திருப்பி அதே பிளேயர்ஸ் தோண்ட அதே தான் வரும். அதுதான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போக நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? சான்ஸ் இருக்கு ப்ரோ, கன்ஃபார்மா ஒரு 70-30 சொல்லலாம். ஓகே ஓகே 70 இருக்கு, போலாம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு மேட்ச் வின் பண்ண வாழ்த்துக்கள் ப்ரோ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிஎஸ்கே ஆல் த பெஸ்ட். எல்லோ பாய்ஸ் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தலை தோனி வந்து இப்போ அன்கேப்டு பிளேயரா வந்து இப்போ கேப்டன்ஷிப் பண்றாரு. ஐபிஎல்லே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலையோட கேப்டன்ஷிப் பத்தி நமக்கு தெரியும். எந்தெந்த ஃபீல்ட் செட் எப்படி பண்ணுவாரு, யாருக்கு எந்த டைம்ல பவுலிங் கொடுப்பாரு, ஃபீல்ட் செட் எப்படி இருக்கும், பேட்டிங் எப்படி இருக்கும், எல்லாம் நமக்கு தெரியும். பர்ஃபெக்டான டைம்ல பர்ஃபெக்டான பவுலிங்கை கொடுப்பாரு, பர்ஃபெக்டா விக்கெட் எடுப்பாரு. இப்போ அதை நம்ம வந்து இப்போ விட்னஸ் பண்ண போறோம். மேட்ச்ல இப்போ எப்படி நடக்கும், அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா வந்து பண்றாருன்றத இப்போ மேட்ச்ல பார்க்க போறோம் நம்ம. ஆனா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சோதனை பண்றதுக்கான இடம் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சுமே நம்ம வந்து ஜெயிச்சுதான் ஆகணும். சோ இந்த மேட்ச்ல இருந்தே வெற்றியை வந்து தொடர்ந்துருவாங்களா? இந்த மேட்ச்ல இருந்து கன்ஃபார்ம் வின் பண்றோம். அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்ல. நோ டவுட் இன் தட், ஷூர்லி வில் வின். அப்போ பிளே ஆஃப் வந்து நம்ம கண்டிப்பா உள்ள போயிடும். கன்ஃபார்ம் உள்ள போறோம். கப் நம்ம அடிக்கிறோம், பிளே ஆஃப் உள்ள போறோம். இப்போ என்ன ரீப்ளேஸ் கொண்டு வந்தா? இப்போ ருத்துக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ் வேணும். ருத்து அது போக வந்து நம்மளோட மிடில் ஆர்டர் எல்லாமே ஓரளவுக்கு இதாதான் இருக்கு. இப்போ நீங்க ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து எல்லாருமே வந்து இப்போ கான்வே கூட்டு வந்திருக்காங்க 2 மேட்சா. கான்வேவும் லாஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆக சொல்லிட்டாங்க. இனிமே வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆப்ஷனே கிடையாது. எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப்ல போக முடியும். கன்ஃபார்ம் வெற்றி நிச்சயம். ஒரு சிஎஸ்கேவோட கம்பேக்கா இருக்கும். ஏன்னா 2023க்கு அப்புறம் ஒரு கேப்டன்சி ஃபார்முக்கு, கேப்டன்சி போஸ்டிங்க்கு வந்து பேக் தோனி வந்திருக்காரு. ஸோ அதில் எப்படி ஒரு கம்பேக்கோ இந்த தடவையும் இதில் டீமோட அலைன்மெண்ட்டு, ஃபீல்டிங் செட்டு, பேட்டிங்க்கு ஆளுக்கு இல்லை இருந்தாலும் வந்து ஓப்பனர்ஸ் வந்து விக்கெட் விடாமல் கொஞ்சம் லீட் பண்ணாங்கன்னா, பவர் பிளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வி ஹேவ் அ சான்ஸ். அண்ட் நம்ம இருக்கிற மேட்சை வந்து லூஸ் பண்ணாம இது பண்ணா பிளே ஆஃப் கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா நான் தலை வந்திருக்காரா, தலை ஹிட் கொடுப்பாரு. நேத்து வந்து யாரு நம்ம அஜித் ஹிட் கொடுத்தாரு, இன்னைக்கு வந்து இவர் ஹிட் கொடுப்பாரு. இன்னைக்கு வந்துட்டார்ல, இன்னைக்கு பாருங்க ஷார்ட்டை மட்டும் பாருங்க எப்படி ஹிட் கொடுக்கறாரு. ஓகேவா? ருத்துக்கு பதிலா ரீப்ளேஸா யாரை கொண்டு வருவாங்க ப்ரோ? அது தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இல்லாம இருக்க மாட்டாரு. எம்எஸ்டினாலே தெரியும்ல, குயிக் ரிவ்யூ சிஸ்டம் தான் அவரு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிப்போம், சிஎஸ்கே தான். இப்போ நம்ம இதுக்கப்புறம் எல்லா ருத்து வந்து வெளியே இருக்காரு அவர் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் கொண்டு வர வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவருக்கு உண்மையாவே கையில் அடிபட்டங்காட்டி தான் அவர் வந்து உள்ள இல்லாம இருக்காரு. மற்றபடி உள்ள எந்த ஒரு டீம்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. எம்எஸ்டி வந்து ருத்து இல்லாதங்காட்டி வந்து கேப்டன்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் கேப்டன்சிக்கு வந்தா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாண்டி ருத்து இல்லாதங்காட்டி கேப்டன்சிக்கு வந்திருக்காரு. ஸோ உள்ளுக்குள்ள எந்த ஒரு கான்வர்சேஷனோ அதை நம்ம வந்து பரப்ப வேண்டாம். இப்போ சேஞ்சஸ் அது மாதிரி கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் ப்ரோ இன்னைக்கு மேட்ச்ல? முக்கியமா ஓகே, நம்ம சேஞ்சஸ்னு சொல்லியிருந்தா நம்ம ஆக்ஷன் அப்பவே சேஞ்சஸ்ல இருக்கணும். இப்போ உன்னி வந்து எப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து கரெக்டா பிளான் பண்ணி பவர் பண்ணாங்கனாலே ஓகே. மற்றபடி அதை தாண்டி சேஞ்சஸ்னா தோனி வந்து ஒரு 4th பிளேஸ்ல இல்லைன்னா 3rd இன்னில் இறங்கினா மேபி 4ல இறங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் செக் பண்ணோம். அப்படி இல்லை டீமோட ஸ்கோர் வந்து இன்னொன்று வந்து இவங்க வந்து எப்பவுமே வந்து ஆடுறாங்க, நின்று ஆடுறாங்க. 15th ஓவர் வரைக்கும் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருந்தாலும் பொறுமையாக ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி 83 படத்தில் வந்து சீக்கா சொன்ன மாதிரி அடிச்சா லேக்கியம், அடிச்சா பாக்கியம், இல்லைன்னா லேக்கியங்கிற மாதிரி கான்செப்ட்ல அடிச்சாங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் நாங்களே வந்திருக்கோம். எப்படி ஜெயிக்கணும்? நம்ம ஆல்ரெடி 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து தோத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே நம்ம வின் பண்ற மாதிரி ஒரு கட்டத்துல தான் இருக்கோம். இப்போ வந்து பேட்டிங்கும் ஒஸ்டா இருக்கும், bowling-ம் ரொம்ப மோசமா இருக்கும். போன மேட்ச் ஃபீல்டிங்மே ரொம்ப மோசமா. போன மேட்ச் கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய மாத்தணும், ஏன் மாத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே தான் இருக்காங்க. எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது நம்ம டீம் ரொம்ப லோவா தான் இருக்காங்க. நாங்க ஜெயிக்கணும், சாமியெல்லாம் வேண்டிட்டு வந்தோம். இப்போ
இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம தலை தோனி வந்து கேப்டன்ஷிப் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காரு. 10 பேரும் சரியா ஆடணும். ஆமா. என்ன பண்றது? இப்போ ருத்ராஜ் வந்து வெளியே போயிட்டாரு. அது நம்ம கொஞ்சம் மைனஸ் தான். இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுவோம். இப்ப எங்க பசங்க யாருமே வரல. அதனால நாங்க டிக்கெட் வாங்கிட்டு வேஸ்டா போக கூடாதுன்னு நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கேக்கும் கேகேஆர் இருக்கும். என்ன எதிர்பார்ப்புல வந்திருக்கீங்க நீங்க? நான் வந்து எப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ண தான் வந்திருக்கேன். புதுசா தலை தோனி கேப்டன் வந்திருக்காரு. அவர் ஐ திங்க் மோஸ்ட்லி கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பிளேயர்ஸ் ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் இன் த பேட்டிங் ஆல்சோ. அண்ட் பவுலிங் ஓகே டீசெண்டா இருக்கு. பட் பேட்டிங் தே நீட்ஸ் டு இம்ப்ரூவ் வெரி வெல். ருத்ராஜ் பத்தி நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவரு. Yes. ஆனா இப்போ இதுக்கப்புறம் அவர் வந்து அவரால வந்து கண்டினியூ பண்ண போறது இல்ல. ஆமா. இப்போ அந்த இடத்தை யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து லைக் யங் பிளேயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி ஷைக் ரஷீத் அது மாதிரி ஷைக் ரஷீத் வேற யார் ஷைக் ரஷீத் மாதிரி புது பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா லைக் ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த இயருக்கு மட்டும்தான் ருத்ராஜ் கேக்வாட் கிடையாது. ஆனால் அடுத்த இயருக்கு வர சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் முன்னாடியே வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவன் நெக்ஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது அவனோட முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து தோத்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 9 மேட்ச் இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம வின் பண்ணாதான் அந்த பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போக முடியும் நம்ம. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போயிருவோமா? என்ன பொறுத்த வரைக்கும் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி வந்து ருத்ராஜ் கேப்டன்சி போன வருஷம் நல்லா தான் பண்ணான். ஆனா பேட்டிங் சரியா பண்ணல இந்த வருஷம். ஸோ இப்போ டோனி கேப்டன்சி வந்திருக்காரு. அவராச்சும் நல்லா யாருக்கு வந்து கரெக்டா பவுலிங் போடணுமோ அது கரெக்டா கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கேனா அதுக்கு அவங்களுக்கு ஆப்போனன்ட் வந்து நம்ம வந்து எம்ஐ அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா இந்த வருஷம் அப்படியே நம்ம எம்ஐயும் சிஎஸ்கேவும் ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. இதுக்கு இடையில யார் வந்து மாட்டிருக்கானா ஆர்சிபி. அவங்க வந்து இந்த வருஷம் அவங்க ஒரு ஃபார்ம்ல போயிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்ல. ஆனா நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோமே. அது என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? அது அவங்க பிளேஸ் வந்து அவங்க பெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம பிளேஸ் இன்னும் நாங்க ட்ரைன் பண்ணோம். அவங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப என்ன சொல்றது வின் பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணா நம்மளும் சான்ஸ் நிறையவே இருக்கு. சரி. இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, இதுல எதனா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து யாராவது இந்த பிளேயர் இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து ஓவர்டன் எனக்கு பிடிக்கும். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஆனா அவர் ஒரே மேட்ச் எடுத்தாங்க, அது 2 ஓவர் கொடுத்து அதோட உட்கார வச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளேயர்ஸ் இருக்காங்களா? எனக்கு வந்து போத் நூர் அகமது அண்ட் பத்திரானா. இந்த இயர் நூர் அகமது வாஸ் வெரி குட். பட் பத்திரானா ஆல்வேஸ் வெரி குட். இந்த வருஷம் பத்திரானா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஓகே டீசெண்டா பண்றாரு. நூர் அகமது பியூட்டி சூப்பரா பண்றாரு. இன்னைக்கு கேகேஆர் தான் வின் பண்ணோம். ஏன்னா இருந்த ஒரே பேட்ஸ்மேன் ருத்ராஜும் இப்போ இல்லை. அதனாலே டீம் பாதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல போனா இங்க இருக்க ஸ்பின் ட்ராக் வேற சென்னை சேப்பாக் வந்து ஸ்பின் ட்ராக்ல நரேனு வருண் சக்கரவர்த்தி ஓன் கிரவுண்டு. அதனால அவங்க ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் கம்பேக்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி ஓகே ப்ரோ. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாப்பீங்கல்ல கம்பேக் கொடுக்கும். இது நான் சத்தியம் அடிக்கிறேன் கொடுக்கும் பாருங்க. இப்போ லாஸ்ட் 5 மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ போன மேட்ச் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபீல்டிங் மிஸ்டேக் நம்ம விட்டோம். இப்போ இதுல என்ன கரெக்ட் பண்ணணும்னு நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க ப்ரோ? கேட்சஸ் வின் மேட்சஸ் ப்ரோ. கேட்ச் கைக்கு வர பால் ஒழுங்கா பிடிச்சா போதும். அதனால நல்லா பண்றாங்க தான் தோணுது. லைக் நேதே பிராக்டிஸ் செஷன்லாம் வந்து பார்த்தா நல்லா தான் பண்றாங்க. मेरा नाम अशोक चक्रवर्ती, मैं केकेआर का सुपर फैन हूँ. मैं कलकत्ता से आया हूँ और आज का जो मैच था चेन्नई और कोलकाता का, वो मैं तो डिपेंडिंग चैंपियन हूँ और इस बार चेन्नई 5 ट्रॉफी जीता था. तो इसीलिए मैं यही चाहता हूँ आज का खेल अच्छा होंगे, केकेआर जीतेंगे. कोरबो लोरबो जीत बोले दिल से केकेआर, जान से केकेआर, प्यार से केकेआर. आई लव धोनी.